வழிபாடு, வர்ஷிப், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் ஆண்டவரது நோக்கத்திற்காக. வழிபாடு என்பதற்கு இரண்டு முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் அடங்கி இருக்கின்ற ஒரு நிலையும், ஆண்டவருடைய நோக்கங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்கின்ற ஒரு நிலையும் இந்த ஆராதனையின் முக்கிய அம்சங்களாக இருக்கிறது. திருமறை பகுதிகளை நம்ம வாசிக்கிறோம், வேத வியாக்கியானங்களை அறிந்து கொள்கிறோம். ஆராதனையினுடைய அம்சங்கள் இவைகள். நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருமறை வாசிப்பதையும் திருமறையை தியானிப்பதையும் ஆராதனையின் அம்சம் இல்லை, ஆராதனை என்றால் வெறும் பாட்டும் ஜெபமும் தான் என்று இந்த உலகம் நமக்கு ஒரு மாயையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா அந்த மாயையிலிருந்து விடுபட்டு அந்த ஆராதனையுடைய முக்கிய அம்சமாய் இருக்கின்ற திருமறை தியானத்தை தான் நாம் ஆராதனையிலே ஒரு கிரீடமாக காண அழைக்கப்படுகின்றோம். ஜெபம் தேவை, பாடல் தேவை, ஆராதனையிலே முக்கியமாக அம்சமாக இருக்கின்ற இந்த இறைவசன தேடுதலும் தேவை. இந்த பகுதிகளில் நம்ம படிப்போம். முதலாவது ஒரு பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி தான். ஏசாயா 6வது அதிகாரத்துல வரலாற்றில் ஆண்டவர் இடைவெளிகிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம். இவர்கள் எல்லாம் ராஜா இல்லை என்றவுடன் இந்த உலகமே இயங்காது, இந்த தேசமே இயங்காது. ராஜா மரித்து போய்விட்டார், எப்படி இந்த உலகம் இயங்கும், இந்த நாடு எப்படி இருக்கும் என்கின்ற கவலை அங்கே இருக்கின்ற எல்லாருக்குள்ளும் தொற்றிக் கொண்டது. தேவாலயத்தின் பணி செய்ய வந்த ஏசாயாவிற்குள்ளும் அந்த கவலை இருக்கின்றது. எனவேதான் குறிப்பு வருகிறது, யோசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே திருமறை சொல்லுகின்றது, கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்க கண்டேன். இந்த உலகத்தில் இருக்கின்ற நபர்கள் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார்கள், நமக்கு அரணாய் இருப்பார்கள், நம்மோடு கூட இருப்பார்கள், நம்முடைய தேவையை அவர்கள் சந்திப்பார்கள், பூர்த்தி செய்வார்கள். இவர்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவன் நம்மை விட்டு விலகி செல்லவில்லை. தேவனுடைய கிருபையின் அடையாளங்கள் நம் வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கிறது என்கிற செய்தியை இந்த ஏசாயா முதலாவதாக தெரிவிக்கிறார். இந்த தேவாலயத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கின்ற பாடல்கள், தேவதூதர்கள் இணைந்து ஆண்டவரை துதி செய்வது, இங்கே வழிபாடு துவங்கிவிட்டது. இந்த வழிபாடு துவங்கியவுடன் முதலாவதாக வழிபாட்டினுடைய முக்கியமான தன்மை, வழிபட வருகின்றவர்கள் தன் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். வழிபட நான் வந்திருக்கின்றேன், தேவ சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன். இந்த தேவ சமூகத்திலே நிற்கின்ற நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கின்றேன். ஒரு வழிபாடு உங்கள் நிலையை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வந்து அமரும் போது நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவன் பரிசுத்தர் 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 என்று கொண்டாடுகிறீர்களே, தேவன் பரிசுத்தர் 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 என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, தேவன் பரிசுத்தரானால் நீங்கள் யார் என்று இந்த ஆராதனை நமக்கு முன்பாக முதல் கேள்வியை வைக்கின்றது. ஏசாயா முன்பாக அந்த கேள்விதான் வந்து இறங்கியது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரின் விசுவாசியாக அவரை நம்புகின்ற ஜனமாகிய நான் யார் என்கின்ற கேள்வி அவனுக்குள்ளாக வருகின்றது. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார், ஐயோ நான் அதவானே. ஆராதனையின் முக்கியமான அம்சம் தன் நிலையை உணருவது. நான் யார், எனக்கும் இந்த பரிசுத்தமாகிய ஆண்டவருக்குமான தொடர்பு என்ன? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் ஒவ்வொரு முறையும் என்னை அழைக்கிறாரே, நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? நான் யார்? இவர் சொல்றாரு, நான் அசுத்த உதவுள்ள மனுஷன். அசுத்த உதவுள்ள மனுஷன். உங்களை நீங்கள் நிதானித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
உங்களை நீங்கள் நிதானிக்க தவறுகின்ற போது நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறீர்கள், தண்டனைகளுக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் செய்கின்றது சரியா தவறா என்று நிதானித்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் அதிலே மழுங்கி போகும்போது நாம் தண்டனைகளுக்கு தப்ப முடியாது. இங்க அவர் அர்த்தம் சொல்றாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அசுத்த உதடுகள் கொண்ட மனிதர்களிடம் வாசம் செய்கின்றவன். தாழ்த்திய உடனே சேராபின்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் வந்து என் வாயை, சரிங்களா, நான் தவறு செய்கின்றவன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நெருப்பு தளரை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய உதட ஒடிக்கிறார். தன்னை மாத்திரம் அவன் அறிக்கை செய்திருந்தா தளர் வந்திருக்காரு. பார்த்துக்கோங்க, நான் தப்பானவங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, மன்னிச்சிருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னா, நான் தப்பானவன், என்னை சுத்தி இருக்கிறாங்க பாத்தீங்களா எல்லாருமே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறார், பிறரையும் நியாயம் கேட்கிறார், பிறரையும் குறை சொல்லுகின்றார். பிறரையும் குறை சொல்றதுனால நோய் சரீரத்துல மேல இல்ல, சரீரத்துக்கு உள்ள இருக்கு. சரிங்களா? மேல் போக்காக இருக்கிற வியாதியெல்லாம் கொஞ்சம் ஈஸியா குணப்படுத்திடலாம். பார்த்துக்கோங்க, உள்ள போய் உட்கார்ந்து கிடுச்சு, மண்டைக்குள்ள போய் உட்கார்ந்து கிடுச்சு, இதயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சு. வேற வழியே கிடையாது. என்னதான் பண்ண வேண்டி இருக்குது? தழலை எடுத்துக்கொண்டு வந்து அதை தொட்டு அவனை மாற்ற வேண்டியிருக்கு. நான் சரி, ஐ ஆம் ரைட், நான் சுத்தமானவன். ஆனால் என் அருகில் இருக்கிறவர்கள் அப்படி கிடையாது. நான் சரியானவன், என் அருகில் இருக்கிறவர் தவறானவன் அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கு. அதுக்கு ஏசாயா எவ்வளவு பரவாயில்ல பண்றாரு. ஏசாயாவை நம்ம பாராட்டலாம். சரிங்களா? ஏசாயா நான் தவறானவன் அவர் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை சுற்றிலும் தவறானவங்க இருக்கிறாங்க, அதனாலதான் நானும் அசுத்த உதடுள்ள மனிதனா மாறிட்டேன். உடனே கடவுள் கொண்டு போய் அந்த நெருப்பு கடலால் அவருடைய உதடுகளை தொட்டு அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த அசுத்தமான நினைவுகளை, அந்த அசுத்தமான எண்ணங்களை, தப்பான எண்ணங்களை அவனை விட்டு ஆண்டவர் அகற்றி அதன் பிறகு ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கின்றான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றான். யாரை நாம் அனுப்புவோம்? யார் நமது காரியமாய்? கடவுளுடைய இதயத்தின் குரல் கேட்கின்றது. இதுவரைக்கும் பிறரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு பிறர் சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது கடவுளுடைய குரல் நமக்கு கேட்காது. வழிபாடு அப்படின்னா தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க திரும்பி செல்லும் போது வெறுமனே திரும்பி செல்லக்கூடாது. தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும். தேவனுடைய குரல் உங்கள் செவிகளிலே வந்து விட வேண்டும். தேவனுடைய திட்டம் உங்கள் இதயத்திலே அறிந்துணரச்சி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் அறிந்துணர வேண்டும் என்றால் உங்கள் பாவங்கள் களையப்பட வேண்டும். இதுதான் பிரதானமானது. அன்புக்குரியவர்களை, பாவங்களை களைவது ஒரு தாழ்மையின் வெளிப்பாடு. ஆண்டுடைய சன்னிதானத்திலே நீங்கள் மனத்தாழ்மையே வழிபாடு என்று திருமறை சொல்லுகிறது. அப்படி தேவ சமூகத்தில் உங்களுடைய குறைகளை நீங்கள் தெரிவிக்கும் போது, தேவன் உங்களை சுத்தமாக்குவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது, தேவன் உங்களை கழுவுவதற்கு, சில நேரங்கள்ல நீரினால் கழுவப்படுகிறீர்கள், சில நேரங்கள்ல நீங்கள் அக்கினி தளடினாலே கழுவப்படுகிறீர்கள். இந்த வழிபாடு என்பது தேவனால் நம்முடைய குறைகள் நீக்கப்படுவதற்கும், நாம் கழுவப்படுவதற்கும், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கும் தேவன் தருகின்ற ஒரு வாய்ப்பு. தேவனுடைய பணியை செய்வதற்கு தேவன் தருகின்ற ஒரு மகாபெரிய வாய்ப்பு. வழிபாடு அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்துல 2 வார்த்தை இருக்குது பார்த்துக்கோங்க. ஒன்று அவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு. பார்வோனிடத்திலே மோசே மூலமாக இறைவன் சொன்னார் அல்லவா, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அந்த ஆராதனை செய்வது என்பது டு சர்வ்,
எனக்கு பணி செய்ய வேண்டும், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பார்வோனே, உனக்கு ஊழியம் செய்தது போதும், என் ஜனங்கள் உனக்காக உழைத்தது போதும், என் ஜனங்கள் இனி எனக்காக உழைக்க வேண்டும். எனவே அவர்களை விடுதலை செய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்காக பணி செய்ய ஆள் தேவை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆள் தேவை. அந்த ஊழியம் செய்வதற்கு ஆராதனை நமக்கு உதவி செய்கின்றது. கர்த்தருடைய சமூகத்துல நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது இந்த ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். கிஸ்தகவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் எபிரேயத்துல பயன்படுத்துறாங்க. கிஸ்தகவா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து பணிவது, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிவது. அதுவும் ஆராதனையோட ஒரு அம்சம் தான். நீங்க ஆபிரகாம் ஈசாக்க கூப்பிட்டு பலியிட போகிறார் இல்லையா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் சாஷ்டாங்கமாய் விடுவது, ஆண்டவரிடத்தில் சரணாகதி அடைவது, அதுதான் அதனுடைய அர்த்தம். ரெண்டு அர்த்தம் எபிரேயத்துல இருக்குது. ஒன்று அவர், இன்னொன்று கிஸ்தகவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த இரண்டுக்குமே பொருள் என்னவென்றால், ஒன்று சேவை செய்வது, இன்னொன்று ஆண்டவரை அப்படியே அண்டி ஆண்டவரோடு இணைந்திருப்பது. இந்த ஏசாயா பகுதி முதல் எபிரேய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு வருகிறது. இவன் எனக்கு சேவை செய்யும். ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்களாய் போகும். அதுதான் முதலாவது செய்தி. இரண்டாவதாக ஒரு திருமறை பகுதியை நாம் வாசிச்சோம். அது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட செய்தி. வீடுகள் தோறும் அங்கே ஆராதனை நடைபெற்றது. அந்த ஆராதனையில எது முக்கிய அம்சமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 42வது வாக்கியம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாகிறது. அந்த வீடுகளிலே நடைபெற்ற ஆராதனையிலே 4 முக்கிய அம்சங்கள் இருந்தது. ஒன்று, அப்போஸ்தலர்களின் உபதேசம், இயேசுவின் சாட்சிகள். அப்போஸ்தலர்கள் அப்படின்னா இயேசுவின் சாட்சிகள், இயேசுவை அறிவிப்பவர்கள், இயேசுவை உயர்த்தி காண்பிப்பவர்கள், இவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இயேசுவை கொண்டு செல்பவர்கள், இவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வீடுகள் தோறும் உபதேசம் இருக்க வேண்டும், வீடுகள் தோறும் அந்நியோன்யம் இருக்க வேண்டும், ஐக்கியம். ஐக்கியம் என்பது அங்கே காணப்பட வேண்டும். தங்களுடைய வீடாகிய திருச்சபையில் அந்நியோன்யம் இருக்க வேண்டும், உபதேசம் இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பம் பிற்குதலில் அவர்கள், அப்பம் பிற்குதல் அங்கே இருந்தது. அந்த அப்பம் பிற்குதல் தான் இன்றைக்கு நம்ம கம்யூனியன் சர்வீஸ் நம்ம நடத்துறோம் இல்லையா, இந்த கம்யூனியன் சர்வீஸ் அங்கே வீடுகள் தோறும் இருந்தது, அப்பம் பிற்குதல் இருந்தது. இப்ப நீங்க பண்ற மாதிரி அப்பத்தை கிட்டு கொடுத்து இந்த திராட்சை ரசம் இந்த அனுபவமா இருந்திருக்காது. அங்க திருமறையில சொல்லப்பட்டிருக்குது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து உணவுகளை கொண்டு வருவாங்க. எல்லாரும் கொண்டு வந்த உணவுகளை எல்லாரும் பகிர்ந்து உண்பார்கள். அதுதான் அங்கே சொல்லப்பட்ட கம்யூனியன். அந்த சொல்லப்பட்ட அப்பம் பிட்டுதல் அங்கே அதுதான். இன்றைக்கு நம்ம இதை ஒரு அடையாளமாக நாம் செய்கின்றோம். ஆனா உண்மையான அர்த்தம் இந்த எல்லாரும் ஒன்றாய் இணைந்து உண்பது. இதுதான் இங்க சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார் அப்படின்னு பாருங்க. 5000 பேர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான், அதற்கு மேலாக இருந்தது. அதற்கு பிறகு 12 கூடைகள் அப்பங்கள் மீதமாய் இருந்தது. அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அது நம்ம அதை அற்புதம், ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடுறோம். அற்புதம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த பகுதியில பாருங்க, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் கேட்ட உடனே அங்கே ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது அப்படின்னு அந்திரேயா அழைத்து வருவார். ஒரு சின்ன பையன் கையில எத்தனை இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன். அப்ப அங்க எத்தனை பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, எத்தனை பெற்றோர் இருந்திருப்பாங்க,
இவங்க எல்லாரும் கையில வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களா? சின்ன பையன் கையில இருக்குதுன்னா கட்டாயம் பெரியவங்க கையிலையும் இருக்குது. ஆனா இந்த பைகளிலே கட்டப்பட்ட மடியிலே இருந்த அந்த உணவு பதார்த்தங்கள் இறைவன் கேட்டவுடன் இறைவனுடைய மேஜையிலே கொண்டு வரப்படணும். புரியுதுங்களா? ஏங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம ஆலயம் வந்து ஓட்டு கட்டடமா இருக்குது. இந்த ஆலயத்தை வந்து இன்னொரு 6 மாதங்கள்ல ஒரு கான்கிரீட் பில்டிங்கை நல்ல பெருசா விஸ்தரிப்பு செய்து இந்த ஆலயத்தை கட்டணும். உங்களால கட்ட முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. மனசாட்சியை சொல்லி சொல்லுங்க. உங்க எல்லாராலையும் இந்த ஆலயத்தை 6 மாதத்துல ஒரு கான்கிரீட் கட்டடமா அளவை விசாலமாக்கி கட்ட முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. நம்ம எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு. உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஒருத்தர் ரெடியா இருக்கிறார், ஒருத்தர் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறார். ஆண்டவர் கரத்துல அந்த ஒன்று வந்தது. ஆண்டவர் தன் மேஜைக்கு எது வந்ததோ அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவைகளின் மூலமாக ஆண்டவர் பலன்களை பெருக செய்யும். மற்றவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? மற்றவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. ஐயோ, என் கையில இருக்கிறது தேவனுடைய மேஜைக்கு போயிருந்துச்சுன்னா தேவன் அதை ஆசீர்வதித்திருப்பாங்களா? என் கையில உள்ளது தேவனுடைய மேஜைக்கு செல்ல வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம இந்த ஆலயம் கட்டுவதற்கு முடியும், ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம மனசு அதுக்கு ஆயத்தமாகும் இல்லையா? அந்த சின்ன பிள்ளை 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்து முன்னாடி கொடுத்துச்சு இல்லையா? உங்கள்கிட்ட இருப்பதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னாவே அதனுடைய பலனை மிகுதியாக நீங்கள் காண்பீங்க. அதை ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், சரிங்களா? அதனால நாளைக்கு நான் அதுக்குரிய காணிக்கு எடுக்க போறது. இதை புரிந்து கொள்வதற்கு எல்லாரிடமும் வளங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நல்ல வளங்கள் உள்ளவர்களாகவே உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் உங்கள் வளங்கள் இறைவனுக்கு தேவை என்று சொல்லும் போது இறைவனின் மேஜைக்கு அது வருகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. ஆதி திருச்சபை மக்கள் தங்கள் வளங்களை தேவனுடைய மேஜையிலே கொண்டு வந்து சேர்த்தார். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. வளங்கள் எப்பொழுது தேவனுடைய மேஜைக்கு வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் அந்த வளங்களை ஆசீர்வதித்து தருகிறார். தேவனுடைய ஆலயத்திலே அப்பம் பெற்றுதல் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் இருக்க வேண்டும். இது என்னுடைய வீடு, என்னுடைய ஜெப வீடு. இது கள்ளர் குகை அல்ல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா இந்த மனிதர்களுக்கு உரைக்கும் வண்ணமாக சாட்டையை கையில் எடுத்து சொல்றார். ஆண்டவர் வந்து பல நேரங்கள்ல ஒரு கணங்களுக்காக அப்படியே சேரை கையில் எடுத்து பூசுகிறார். சேரை கையில் எடுத்தாரா இல்லையா? ஜனங்களுக்காக சேற்றை கையில் எடுத்தார். கண்களின் பார்வை குணமடைகிறது. அவருடைய கைகள் பாடையை தொடுகிறது. மரித்து போனவன் சரீரம் இருக்கின்ற பாடையை தொட்டால் மரித்து போனவன் அப்படியே உயிரோடு வருகிறது. அவருடைய கைகள் இங்க பாத்தீங்கன்னா மீன்களை தொடுகிறது இல்லையா? அப்பத்தை தொட்டு அதை பிற்கிறது. அப்பம் பழுகி பெருகுகிறது. அன்புக்குரியவர்களே, அவருடைய கைகள் சாட்டையை பிடிக்கிறது. அப்புறம் எல்லாரும் பயப்படக்கூடாது, சரியா? சாட்டையை பிடிச்ச உடனே அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சக்கூடாது. சாட்டையை பிடித்து அங்கே ஒன்றை உணர்த்துகிறது. என்ன உணர்த்துது அப்படின்னா, என் பிதாவின் வீடு ஜெப வீடு. இது என் பிதாவின் வீடு ஜெப வீடாக இருக்கிறது. இது கள்ளர் குகை அல்ல. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் அப்பம் பிடிக்குதல் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியம் இங்கே இதிலே ஜெபம் நிரம்பி காணப்படும். ஜெபம் இங்கே அதிகமாக இருக்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா அது தேவனுடைய வீடு.
அந்த வீட்டிலே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 47வது வாக்கியம் 46வது வாக்கியம், அந்த வீட்டிலே மகிழ்ச்சி இருக்கும், கபடற்ற இருதயம் இருக்கும். அது முக்கியமா இல்லையாங்க? 5 பேர் வாழுகின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்க வேண்டும், கபடற்ற இருதயம் இருக்க வேண்டும். கபடற்ற இருதயம் அப்படின்னா யாரும் தீங்கு செய்யாத இருதயம், அதுதான் கபடற்ற இருதயம். உங்களை கவுத்து போடணும், உங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு யாரையும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. கபடற்ற இருதயம். நம்ம கபடற்ற இருதயம் கொண்டவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்களா? ஆண்டவர் நெருப்பு தளவோடு வருவாரு. கபடற்ற இருதயம் உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பாரு இல்லையா? நீங்களாட்டு என்னை சுற்றி எல்லாரும் கபடற்ற இருதயத்தோட இருக்கிறாங்க, யாருமே சரி கிடையாது சொல்லிடாது. நெருப்பு கடல் அடிப்பிடத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நான் கபடற்ற இருதயத்தோடு, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கபடற்ற இருதயத்தோடு கண்டால் ஜபம் இருக்க வேண்டும், அப்பம் எடுத்துகள் இருக்க வேண்டும், அந்நியோடு இருக்க வேண்டும், என் வாழ்க்கையிலே உபதேசம். இது அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுத் தருகின்ற வழிபாட்டு முன்மாதிரி. இறுதியாக ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகின்ற ஒரு வழிபாட்டு பகுதி பார்த்துக்கோங்க. இந்த பகுதி சிந்திப்பதற்கு ரொம்ப சிறப்பான பகுதி. இந்த பார்க்கு 11, 12 பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய சிலுவை பயணத்திற்கு முன்னான செயல்பாடுகள். ஒரு வாரம் அவருடைய வாழ்க்கையில என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத திருமறையிலே எழுதி வைத்திருப்பாங்க. இந்த 11வது அதிகாரத்துல இருந்து நம்மளும் நெந்து காலத்துல அப்படி படிக்கிறோம் இல்லையா? நாம் குருத்தோலை ஞாயிறு ஆண்டவர் பவனி வந்ததை நினைவு கூறுகிறோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அத்திமரத்தை சபித்ததை நாம் நினைவு கூறுகின்றோம். அதுக்கு அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அந்த நாள் கேள்வியின் நாள். நம்ம கேள்வியின் நாள். அநேகர் ஆண்டவரை சோதிப்பதற்காக கேள்விகள் கேட்பார்கள். அதுல வருகின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் திருமறையில கொடுத்திருக்கிறாங்க. வழிபாட்டுக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் செய்தியை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. எந்த நிகழ்ச்சி அப்படின்னா, வேத பாரகர் ஒருவர். நீங்க மத்தேயுல பாத்தீங்கன்னா நியாயசாஸ்திரி ஒருவர் அப்படின்னு போட்டிருக்கோம். மத்தேயுல சொல்லும் போது நியாயசாஸ்திரி அவரை சோதிக்கும்படி வந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா இந்த மார்க்கு எழுதும் போது வேதபாரகர் ஒருவர், அவர் நன்றாய் உத்தரவு சொல்லுகின்றார். எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப அழகா ஆன்சர் பண்றாரு. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் பிரமாதமாக, அவர்கள் மறு கேள்வி எழுப்ப முடியாதபடி அவர்கள் வாயை மூடுகின்ற பதிலாக ஆண்டவருடைய பதில் இருக்கு. கேள்வி கேட்டோடனே வாயை ஆண்டவர் மூடிக்கிற மாட்டார். சரியா? இன்னைக்கு கேள்வி கேட்டாலே பயப்படுறாங்க இல்லையா? ஆண்டவர் ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. கேள்விகள் இடத்தில் ஏராளமான பதில்கள் இருக்கு. உங்களை முற்றும் அறிந்தவர் தான். யாரால பதில் சொல்ல முடியும் தெரியுங்களா? ஒருவருக்கு உங்களை அறிந்திருந்தால், ஒருவருக்கு ஒன்று தெரிந்திருந்தால் தானே பதில் சொல்லுவாரு. தெரியாத ஒருவரால் பதில் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து கேள்வியை ஏன் அனுமதித்தார்? கேள்வியை ஏன் அவர் அனுமதிக்கிறார் என்றால், அவருக்கு உங்களை தெரியும், உங்கள் உள்ளம் தெரியும், நீங்கள் என்ன நோக்கத்தோடு வினவுகிறீர்கள் என்று தெரியும். ஆண்டவருக்கு எல்லா கேள்விகளுக்குமான பதில் தெரியும். அப்போ பதில் சொல்லாதவங்களா, கேள்வி தெரியாதவங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. சரியா? இங்க பாருங்க, ஒரு அழகான பகுதி. வேத பாருங்க, அவர் எல்லாவற்றுக்கும் நன்றாய் பதில் சொல்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஒருவன் கேட்கின்றான், சதுசேயர் உயிர்த்தெழுதல் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கின்றான். ஒருவனுக்கு 5 மனைவிகள் இருந்தார்கள். ஒவ்வொருவராக அப்படியே ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். அப்படியே மறித்து போறாங்க. கடைசியில் அந்த பெண்ணு மறித்து போயிட்டா. உயிர்த்தெழுதலின் போது அந்த பெண் யாருக்கு மனைவியா இருப்பார்? பாத்தீங்களா எப்படி கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? இப்படிதான் கேள்வி கேட்பாங்க குழப்பப்படுத்துறதுக்கு நிறைய பேர். நம்மளும் குழந்தை போயிருப்போம். ஆண்டவர் ரொம்ப நிதானமா பதில் சொன்னார். தப்பான எண்ணம் கொண்டு கேள்வி கேட்கிறீங்க. சிம்பிளா முடிச்சிட்டேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உயிர்த்தெழுதல் தான் என்னன்னு தெரியல அப்படின்னு அழகா ஆன்சர் பண்ணி முடிப்பாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க.
இந்த ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா என்று கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரொம்ப அழகா பதில் சொல்லிடுவார். சொன்னதுக்கு அப்புறம் தான் வேதபாரகர் அவரை பதிலை கேட்டு பிரமித்து போய் சிறப்பான பதில்கள் சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே எந்த கற்பனை பிரதான கற்பனைகளில் உயர்வானது என்ன? அப்போ இந்த கற்பனைங்கிறத கூட எடுத்துக்கோங்க. எது உயர்வானது, எது மேன்மையானது, எது சிறப்பானது, எது என் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது, முக்கியமானது, என் வாழ்க்கைக்கான கற்பனைகள் வாழ்க்கைக்கானது. அப்படிதானே? கற்பனைகள் உங்களை நெறிப்படுத்துவதற்காக, கற்பனைகள் ஜனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக. இவர் கேட்கிறாரு, எது பிரதானமானது? என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த, என் வாழ்க்கையை நெறிப்படுத்த, என் வாழ்க்கையை சீர்படுத்த எது பிரதானமானது, எது ஒழுங்கானது, எது மேன்மையானது எனக்கு கற்பிக்க வேண்டும் சொல்லுங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் முழு மனத்தோடும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, போல் சாற்ற நீ எதை செய்தால் முழு மனதோடு நீ செய். கடவுளில் அன்பு கூறுகிறாயா, நீ முழு மனதோடு செய். ஆர்கடா இருக்கக்கூடாது. நம்ம அரைகுறையாக ஆண்டவரை வழிபடக்கூடாது. அவர் சொல்றது அதுதான். ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அரைகுறை மனதோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்க கூடாது. ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்கள் முழு மனதோடு ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறுவது ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு ஒப்பா இருக்கிறது. ஆண்டவரை அன்பு கூறுவதுனா என்னங்க? எப்படிங்க நான் முழு மனதோடு ஆண்டவரை சேவிக்க விரும்புறேன், அப்ப ஆண்டவருடைய திருத்தலத்துல இருந்து ஆண்டவர் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கணுமா? அல்லது காடுகள்லையும் மலைகள்லையும் போய் துறவரம் போல இருந்து நான் கடைசி வரை ஆண்டவருடைய நாமங்களை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது கைகளிலே ஏதாவது ஒரு மாலையை வாங்கி கொண்டு ஆண்டவருடைய ஜபங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? இதுவா ஆண்டவரை நேசிப்பது? ஏனென்றால் பிற சமயத்தார் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நேசிப்பது என்றால், இறைவனை நேசிப்பது என்றால் உன் உடலை கிழித்துக் கொள்வது. இறைவனை நேசிப்பது என்றால் நீ நெருப்பிலே நடப்பது. இறைவனை நேசிப்பது என்றால் நீ மலைகளிலே சென்று, பனி இருக்கும் மலைகளிலே சென்று தவம் இருப்பது, காடுகளிலே துறவரம் செல்வது. இதுதான் இறைவனை நேசிப்பது என்று இந்த உலகம் கற்றுக் கொடுக்க ஆண்டவர் சொல்லுகின்றார். இதற்கு ஒப்பாய் இருக்கின்ற இன்னொன்றையும் நான் உனக்கு சொல்லுகின்றேன். இறைவனின் அன்பு கூறுவதற்கு இணையானது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் எல்லாரும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அண்ணாந்து பார்த்து அன்பு கூறுவது உனக்கு அதிலே சிரமம் இருந்தால் உன் அருகில் இருப்பவரிடத்தில் அன்பு கூறுவது. அல்லேலூயா. ஏங்க எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் முடிச்சுட்டாரு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அன்பு கொடுத்தா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சமம். இன்னைக்கு நான் தப்பா உட்காந்துட்டேன், நாளைக்கு என் பக்கத்துல சரியா யார் உட்கார்ந்தமோ அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அன்பு கூறுகிறேன்னு சொல்லிடுறாரு. சரியா? இன்னைக்கு எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அன்பு கூர்ந்தாவே போதும். எவ்வளவு சிம்பிளா முடிச்சுட்டாரு பாருங்களேன். நம்ம என்னவோ நினைச்சோம், அப்படியே சுத்தி மூக்க தொடர்ந்து நினைக்கிறோம். மூக்க தொடர்ந்து இப்படி தொட்டா போதும்ல. மூக்க தொடர்றதுக்கு எதுக்கு தலையை சுத்தணும்? ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. உங்களுடைய காரியம் மிக எளிமையாக இப்படியே முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள். உன் பிறனையும் நேசி. பிறனை நேசி. நேசிக்க முடியுமா? இதை கேட்ட உடனே வேதபாரகன் அவர் திருமறையின் வாக்கியங்களை அவர் அப்படி ஒன்றுபடுத்தி பார்த்து அவர் சொல்லுகின்றார், சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும் இதுவே சிறந்தது என்று அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாராட்டி சொன்னார். அன்புக்குரியவர்களே, வழிபாடு என்பது உடன் இருப்பவரோடு அன்பு கூர்ந்து வாழ்வது. அப்போ எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னால், 2 3 பேர் நடுவிலே அன்பு இல்லை என்றால் ஆண்டவர் அங்கே இல்லை. காணிக்கை கொண்டு வருகின்ற சகோதரன் அன்பில்லாமல் கொண்டு வருகின்ற காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. ஆண்டவர் சொல்லிவிட்டார்,
நீங்கள் 2 பேர் 3 பேராக இருந்தாலும் நீங்கள் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். அன்பே ஆராதனை, அன்பே வழிபாடு. ஆண்டவர் சொல்றார். அன்பே கடவுள் நான் சொன்னாங்க. சரியா? லவ் இஸ் காட் அப்படின்னு நான் சொல்றேன். அன்புதான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கான எளிதான வழி. இந்த 3 பகுதியை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா பாவ அறிக்கை செய்து நெருப்புத்தணலால் என்னை பரிசுத்தமாக்குவதுதான் வழிபாடு என்றார். அப்போஸ்தலர்கள் உபதேசமும் அந்யோன்யமும் அப்பம் பிற்கிறதும் ஜெபமுமே வழிபாடு என்கிறார். இயேசு சொன்னார், நீ அண்ணாந்து பார்க்க வேண்டாம், அருகில் உள்ளவனை பார்த்து அன்பு கூறு, அதுவே அன்புக்குரியவர்கள். ஆராதனையினுடைய இந்த அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்போம். அப்படி நீங்க ஆராதனை செய்யும் போது ஆராதனையின் மகிமையை, ஆராதனையின் பலன்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் தருவார்.